சுத்துதே ஊம நெஞ்சு கட்டுதே. என்ன டாக்டர் வி ஞானி பாட்டெல்லாம் பாடுறான்னு பார்க்குறீங்களா? நான் வேணா இன்னொரு பாட்டு பாடுவா? ஓ சரி வேணாம்மா, விட்டுங்க. நான் ஆராய்ச்சி செய்கிறதோட மட்டும் நிறுத்திக்கிறேன். ஆனால் நான் இப்போ பாடின பாட்டுக்கும் நான் இப்போ செய்ய போகிற ஆராய்ச்சிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னைக்காவது இரவும் பகலும் ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ சொல்கிறேன். இதுதான் நம்ம பூமி. பூமி இந்த கற்பனை ஆக்சிஸை சுற்றுறதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நார்த் போல், இது சவுத் போல். இந்த டார்ச் லைட் தான் நம்ம சூரியன். இப்போ பூமியின் இந்த பகுதி சூரியன் வெளிச்சத்தால் ஒளியூட்டப்பட்டிருக்குது. சூரியனுக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதி இருண்டு இருக்குது. பூமியின் இந்த பகுதியில் பகல், அந்த பகுதியில் இரவு. பூமி இந்த கற்பனை ஆக்சிஸை சுற்றுது. இப்போ என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சூரியன் வெளிச்சத்தால் ஒளியூட்ட பகுதி இப்போ இருண்டு இருக்கு. முதல்ல இருண்டு இருந்த பகுதி இப்போ சூரியன் ஒளியால் வெளிச்சத்தில் இருக்குது. இப்போ பூமியின் இந்த பகுதியில் பகல், அந்த பகுதியில் இரவு. பூமி ஒரு முழு சுற்று ரொட்டேஷன்னு சொல்லுவோம். அந்த ரொட்டேஷன் முடிக்க 24 ஹவர்ஸ் ஆகுது. பூமியின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற நமக்கு 24 ஹவர்ஸில் பகலும் வருது, இரவும் வருது. பகலும் இரவும் எதனால் வருதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் விஞ்ஞான ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு விஷயம் எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க பல விஞ்ஞான புத்தகங்களை படிங்க. அப்போ தான் நீங்களும் என்னை மாதிரி ஒரு புத்திசாலி ஆகலாம்.